இதே இப்ப சிவாலயத்தில் நாம் ஒரு கும்பாபிஷேகம் செய்கின்றோமே, ஆனால் சிவனுக்கு பஞ்சாசன வேதிகை என்று ஒரு வேதிகை உண்டு. பஞ்சாசனங்கள் என்றால் 5 உருவங்கள் சேர்ந்தது பஞ்சாசன வேதிகை. முதலிலே கூர்மாசனந்து தரணி, அதாவது ஆமை அடியிலே இருக்கும். அதன் மேலே ஆமைக்கு மேல பாத்தீங்கன்னா அனந்தவாசனம் போறோம். ஒரு பாம்பு, அனந்தன் அப்படிங்கிற பாம்பு, 5 தலை பாம்பு, அது வாழை சுருட்டின்னு அந்த தலையை காமிச்சுட்டு இருக்கும். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னாக்க 4 பூதங்கள். அதுக்கு மேல அதுதான் யோகாசனம் என்று பெயர். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படின்னா 4 கஜங்கள் இருக்கும். அதுக்கு மேல பார்த்தோம்னா தாமரப்பூ. அந்த தாமரப்பூக்கு மேலதான் சுவாமியானவள் அமர்ந்திருக்கின்றாள். அதே போல் நமது அம்பாளானவள் தாமரை பூ மேல் அமர்ந்திருக்கின்றாள். அந்த அம்பாளுக்கு நாம் எப்படியெல்லாம் நாம் கூப்பிடுகிறோம்? ஆவாகனம் என்றால் வரவைப்பது என்று அர்த்தம். அந்த அம்பிகையை அந்த கலசத்திலே நாம் வரவைப்பது அப்படி என்று அர்த்தம். அந்த அம்பிகையை நாம் கலசத்திலே எப்படி கூப்பிடுகின்றோம் அப்படின்னாக்க அனந்தாத நமஹா. அனந்தாத நமஹானா என்ன? ஒரு குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டும் போது எப்படியெல்லாம் நம்ம அந்த குழந்தைய கொஞ்சிடும் இல்லையா? அதே கண்ணே வாரா செல்லும் அப்படின்னா கொஞ்சிடும் இல்லையா அந்த சாப்பாடு வாங்கிக்கிறதுக்காக. அது போல இந்த அம்பாள் அந்த கலசத்துல வர்றதுக்காக ஓம் அனந்தாத நமஹா, ஓம் தர்மாத நமஹா, ஓம் ஞானாத நமஹா, ஓம் வைராக்கியாத நமஹா அப்படின்னு நம்ம கொஞ்சம் அந்த அம்பாளை கொஞ்சி அதை கூப்பிடுறோம். அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த ஆபரணங்கள்லாம் பூஜை பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த அம்பிகையை கூப்பிட்டுட்டு அந்த அம்பிகைக்கு அந்தந்த அங்கத்தை அங்கங்க தொடரும். அதுதான் அந்த சர்ப்பமுச்சி, சர்ப்பை இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த கலசத்துல அங்க தொட்டிருப்பாங்க. அதுக்கு பேர் ஞாசம் அப்படின்னு பேரு. ஈசான மூர்த்தான உமாதீனமஹா மூர்த்தே அப்படின்னாக்க சிரசு, அதுக்கப்புறம் முகம், அதுக்கப்புறம் ஹிருதய மார்பு, அதுக்கப்புறம் நாபி, அதுக்கப்புறம் பாதம். இந்த மாதிரி ஒரு அங்கமாக அந்த கலசத்திலே அருப்பமாக இருக்கக்கூடிய கலசத்திலே நாம் அந்தந்த அங்கத்திலே அந்த தெய்வத்தின் கரங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றதோ, இந்த தெய்வம் எப்படி இருக்கின்றது என்பதை நம்ம இங்க அரூபமா பார்க்கிறோம். இந்த கலசத்துல அரூபமா பார்க்கிறோம். அது சொரூபமா இங்க பார்க்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துல அலங்காரம் பண்ணி வச்சிருக்கு. இந்த அம்பாவை தான் அந்த கலசத்துல நம்ம கூப்பிடுவோம். நீங்க எல்லாம் சொரூபமா பார்க்கிறோம் அப்படிங்கிறதுக்காக இங்க அலங்காரம் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இங்க நம்ம அது அரூபமா இருக்கக்கூடியது. அந்த தெய்வத்தை தான் நம்ம அந்த கலசத்துல கூப்பிட்டுருக்கோம். இதெல்லாம் கூப்பிட்டு இதுக்கெல்லாம் கூட்ட பிறகு தியானம். தியானம் என்றால் என்ன? அந்த கைகளிலே அந்த கரங்களிலே என்னென்ன ஆயுதங்கள் இருக்கின்றது, அந்த அம்பாள் எப்படி இருக்கின்றாள், அந்த அம்பாளுக்கு என்ன வாகனம், இதெல்லாம் சொல்லக்கூடியது தியானம் என்று பெயர். அந்த தியானத்தை சொல்லிவிட்டு அதாவது அந்த ஆச்சாரியர் அவர்கள் சாதகம் ஆவாகன அப்படி என்று சொல்வார்கள். ஆவாகன அந்த முத்திரையை காப்பார். இந்த முத்திரைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஆவாகனம் அப்படின்னு முதல்ல இப்படி ஒரு முத்திரையை காப்பார். இது என்ன அர்த்தம் அப்படின்னா இப்ப ஆவாகனம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டாங்க, வந்தோடனே நம்ம என்ன பண்ணுவோம்? வாங்க வாங்க கூப்பிடுறோம் இல்லையா? அந்த வாங்கோ அப்படின்னு கூப்பிடுறது தான் ஆவாகனம் என்று பெயர். அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டோடனே நம்ம என்ன சொல்றோம்? உட்கார சொல்லுவோம் இல்லையா? அது போல அந்த தெய்வத்தை வாங்கணும்னு கூப்பிட்டு தாபனம், இந்த கலசத்துல நீங்க அமர வேண்டும் அப்படி என்று அந்த கலசத்துல உட்கார சொல்றது. அதுதான் தாபனம் அப்படின்னு பேர். அந்த கையை அப்படியே திருப்புவாங்க, உட்காருங்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் சன்னிதான அப்படின்னு அப்படியே கையை நீட்டுவாங்க. வீட்டுக்கு வந்தாச்சு, உட்கார வச்சுதான் விருந்தாடிய உடனே என்ன பண்ணுவோம்? ஒரு டம்ளர் வாட்டர், ஒரு டம்ளர் பால், எது எடுக்கணும் தரோம் இல்லையா? அதை போல இந்த தெய்வத்துக்கு நம்ம என்ன வேண்டும் என்று கேட்பது. அதான் சன்னிதான. அப்புறம் தண்ணீர் ஓத்தன அப்படின்னு சுத்துவாங்க. உள்ள வந்தாச்சு, உட்கார வச்சுக்கணும். உடனே நம்ம வீட்டெல்லாம் சுத்தி பார்க்க சொல்லுவோம் இல்லையா? இதான் பெட்ரூம், இதான் கிச்சன், இதான் ஹால்னு சுத்தி பார்க்க சொல்றோம் பாருங்க. அதை போல அந்த தெய்வத்தை அந்த கலசத்துல கூப்பிட்டு உட்கார வைத்து இங்க உன்னோட தேவதைகள்லாம் நான் சுத்தி வச்சிருக்கின்றேன், இந்த இடத்துல பைரவரை வச்சிருக்கேன், இந்த பக்கம் நவாவரண பூஜைக்காக இங்க கலசம் வச்சிருக்கேன், இங்க அத்தியாயத்துக்காக 13 அம்பாலை இங்க வச்சிருக்கேன், இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தண்ணீர் ஓட்டன அப்படின்னு இந்த கையை அப்படி சுத்துவாங்க 2 வரல சேர்த்துது. அதுக்கப்புறம் திக்பந்தன அப்படின்னு ஒரு சொடுக்கு போடுவாங்க. காலத்திரியான்னு தத்துவாங்க சாமிகிட்ட. ஏன் நம்ம சொடுக்கு போடுறோம், ஏன் தத்துறோம் அப்படின்னாக்க தெய்வங்கள் எப்பொழுதுமே தியானத்துல இருக்கும். அந்த தியானத்துல இருக்கக்கூடிய தெய்வத்தை நம்ம லேசா அப்படி தட்டி கூப்பிடுறோம். இப்ப நம்ம சிவாலயத்துக்குலாம் போறோம் அப்படின்னா அங்க சண்டிகேஸ்வரர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சண்டிகேஸ்வரர்கிட்ட போய் எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த கை தட்டும் போது எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அது செவுட்டு சாமி, அதனாலதான் போய் அவர்கிட்ட கை தட்டுறோம் அப்படிம்பாங்க. ஆனா அவர் செவுட்டு சாமி கிடையாது. அவர் என்ன அப்படின்னாக்க அவர் எப்பொழுதுமே சிவ தியானத்துல இருப்பார். அவர் யார் அப்படின்னா அவர் யாதவ குலத்துல பிறந்தவர்.
அதாவது அவங்க அப்பெல்லாம் யாதவன்னா ஒரு 3000 மாடு 4000 மாடு இருக்கும். அதெல்லாம் மேய்க்கிறதுக்கு அழிச்சுன்னு போயிடுவார் காட்டுக்கு. அப்ப அந்த காட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாருன்னா, அவர் வந்து ஒரு சிவ பக்தர். அதாவது இந்த மண்ணில் அப்படியே லிங்கத்தை பிடிச்சிட்டு இருக்கிற மாட்டெல்லாம் சுத்தி நிப்பாட்டி எல்லா பாலும் கலந்து கொடுத்துரும் மாடு. அந்த பாலெல்லாம் சுத்தி அண்டால வச்சுட்டு அந்த பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணுவார். அந்த மண்ணுக்கு எல்லாம் அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிடுவார். இவன் அப்பா சாயங்காலம் பாலை கலந்து பார்ப்பாரு, பாலே வராது. ஏன்னா 3000 மாடு இருக்கு, ஒரு மாசத்துல கூட பாலே வரலையே, இவன் என்ன பண்றான்னு தெரியல, எடுத்து வித்துடுறானா என்னன்னு தெரியலையே, இன்னைக்கு நம்ம பின்தொடர்ந்து போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் அவர் பின்னாடியே போய் பார்க்கிறார். அப்ப பின்னாடியே போய் பார்க்கும்போது அங்க என்ன ஆகுது அப்படின்னாக்க எல்லா பாலையும் இந்த வேலை கலந்து சுத்தி வச்சுட்டு அவர் இந்த மண்ணில் சிவனை குடிச்சு அபிஷேகம் பண்ணுறதா உட்கார்றாரு. உடனே அவன் அப்பாவுக்கு கோபம் வந்துடுது. வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த பாலெல்லாம் காலால தட்டி உதச்சி விடுறாரு. நான் அங்க கலந்து விற்கிறதுக்கு பால் இல்லைன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன், நீ எல்லாத்தையும் இந்த மண்ணில் கழிச்சு ஊத்துறியா நீ அப்படின்னு திட்டிட்டு எல்லாத்தையும் உதச்சி தள்ளிடுறாரு. உதச்ச உடனே அவருக்கு கோபம் வந்துடுது. அப்பான்னு கூட பார்க்காம, அதாவது இந்த மாட்டுக்காரங்களாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கையில அருவாள் போராளி எல்லாம் கையில வச்சிருப்பாங்க. அந்த அருவாள் எடுத்து அப்படியே காலை வெட்டிடுறாரு அப்பா காலை. நான் பால் அபிஷேகத்துக்காக வச்சிருக்கேன், நீ பாலை தட்டி விட்டியா அப்படின்னு. உடனே சாமி பிரத்யட்சமா வந்துடுறாரு. எப்போதுமே சாமியை நம்ம வளர்க்கிறோம் அப்படின்னா நமக்கு பல சோதனைகள், பல சிக்கல்கள், பல இன்னல்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் தான் நாங்கள் அருள் புரிவார். அதே போல எல்லா கஷ்டத்தையும் கொடுத்துட்டு அவன் அப்பா காலையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் காட்சி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொடுத்தோடனே உடனே உனக்கு என்னப்பா வேணும் அப்படிங்கிறார். உடனே எங்க அப்பா கால் வேணும் எனக்கு அப்படிங்கிறார். ஏன்னா அவன் அப்பா காலையும் கொடுத்துட்டு, நீ உன்னோட பக்தியில வந்து உன் அப்பான்னு கூட பார்க்காம நீ காலை வெட்டிட்ட, அதனால வந்து நீ என்றைக்கும் நீ என் பக்கத்திலே இருக்கணும், நீ தான் எனக்கு கணக்கு பிள்ளை. சிவாலயத்துக்கு யாரெல்லாம் வரானோ அவனா உன்னை வந்து தரிசனம் பண்ணணும், அப்பதான் வந்து அந்த பலன், இல்லைன்னா என்னை பார்த்த பலனே கிடையாது அப்படிங்கிறார். அதனாலதான் எப்போதுமே சிவன் தியானத்திலே இருப்பார் சண்டிகேஸ்வரர். அது போல நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா பேசவே கூடாது. ஏன் அப்படின்னா எப்போது தெய்வங்கள் வந்து சதாஸ்து சதாஸ்துன்னு சொல்லிட்டே இருக்கும். சதாஸ்து அப்படின்னா அப்படியே நடக்கட்டும், அப்படியே ஆகட்டும் அர்த்தம். அப்ப நம்ம ஏதாவது வந்து ஒரு வார்த்தை பேசிட்டு இருக்கும் போது அப்ப அப்பா சதாஸ்து அப்படிங்கும். அப்ப என்ன ஆகும், நம்ம நினைச்சது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு ஆகிடும். அதனாலதான் வந்து நம்ம ஆலயத்துக்கு வந்தாச்சுன்னா தெய்வ சிந்தனை, தெய்வ நாமம், இதை தவிர வேற எந்த சிந்தனைகளும் இருக்கக்கூடாது. நீங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்கணும். அதாவது உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, உங்க கெடுதலுக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த யார குணத்துல போடக்கூடாது அப்படின்னா போடக்கூடாது. அங்க பக்கத்துல உத்தரிக்கிறாங்க, இங்கே உத்தரிக்கிறாங்க, அது என்ன அம்பாள், நம்ம அக்னி சொரூபத்துல அம்பாவை பார்த்துட்டு இருக்கோம், அது மாதிரி உத்தரியக்கூடாது. அதை போல பாத்தீங்க அப்படின்னாக்க அந்த நம்ம அதனாலதான் பேசக்கூடாது அப்படிங்கிறது. அதே போல அந்த சண்டிகேஸ்வரர் எப்படி நம்ம கணக்கு பிள்ளையா இருக்காரோ அதே போல